நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த இரு சந்தேக நபர்களிடம் இருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு கல்முனை விசேட அதிரடிப்படையினர் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவரை கைது செய்தனர். கல்முனை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 20 வயது மற்றும் 19 வயது மருதமுனை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் வசமிருந்து மொத்தமாக 2460 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன. அத்துடன் கைதான சந்தேக நபர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை தலைமையக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை வெலிகம பிரதேசத்தில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு மாத்தறை உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற டிஜே விருந்தில் ஏற்பட்ட வாய் தர்க்கமே காரணம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த கொலையில் ஹரக்கட்டாவின் தரப்பினருக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட இளைஞன் போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை மாத்தறை வெலிகமவில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வருகை தந்ததாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்று போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள் வெலிகம மூலமல்பே பகுதியில் உள்ள ஏரியில் வீசப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள அரச மரம் முறிந்து விழுந்ததில் உயிரிழந்த கைதியின் சடலம் அடக்கம் செய்யப்பட்ட துர்க்கி கிராமத்தில் உள்ள வீட்டிற்கு நேற்று முன்தினம் இரவு 5 கொண்ட குழு ஒன்று சென்றுள்ளது. இந்நிலையில் நேற்று அதிகாலை 1 மணி அளவில் குறித்த குழுவினர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது வெலிகம கப்பர தொட்ட வள்ளிவெள வீதியில் வைத்து துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்த இனந்தெரியாத நபர்கள் ரிவால்வர் மற்றும் T56 ரக துப்பாக்கியால் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் 5 2 காயமடைந்ததோடு இருவரும் மாத்தறை வலான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருவரில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய நபர் மேலதிக சிகிச்சைக்காக மாத்தறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கப்பரு தோட்ட பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய ஆகாஷ் தருக்க என்பவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் 29 வயதானவர் எனவும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கிரிபாவா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இகலமரதன் கடவல பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 துப்பாக்கிகளை வைத்திருந்த இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். 34 மற்றும் 52 வயதுடைய பகல கிரிபாவா பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபாவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கொபைக்கனே போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொஸ்கஹவேவ சந்தி பிரதேசத்தில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 28 வயதுடைய கொப்பைக்கனே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.